நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஏதோ ஒரு ரகசிய மாதிரி தெரியுது. எனக்கு அப்படிதான் தோணுது. கேப்டன், இவர் புதுசா வந்திருக்கிற கைதி. ராஜாவினுடைய பேசாத வாய்மூடு. பெரிய மீன் தூண்டில் போட்டு பிடிச்ச மாதிரி இருக்கு. தேவனுக்காக ராஜாவை எதிர்த்து பேசியிருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம்? அவருடைய வழியில உறுதியா இருக்காரு. இல்லையே. ஆமா சார். எந்த வழி? நீ என்ன சொல்ல வரையாத தெளிவா சொல்லு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் இவரும் ஒருவர். இயேசு கிறிஸ்து மதத்துல வைராக்கியம் கொண்டவர். அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்காரா என்ன? பேர் என்ன? இவரோட பேர் என்ன? கலிலியோவை சேர்ந்த சீமோன் பேதுரு. இவரை மீனவர்னு சொல்றாங்க. இயேசுவை கூட தெரிஞ்சிருக்கு. போதும். அவரோட இடத்துக்கிட்டு போங்க. மாறட்டும், அமைதியா இருக்கட்டும். பிதாவே, உமக்காய் பாட அனுபவிக்க எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். உமது சித்தம் செய்யப்படுவதாக. உமது சித்தம் செய்யப்படுவதாக. இவருக்கு உண்மையிலேயே இயேசு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா? நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். நான் கேட்க போறேன். மோண்டேரியஸ், உன்னோட மனைவியை விட்டுட்டு இந்த வயதான முட்டாளை பார்த்துக்க போறியா? விட்டுட்டு போ, வீட்டுக்கு போ, அமைதியா இரு. நீ தனியா இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த கதவுக்கு காவல் இருக்க என்னால முடியும்னு நினைக்கிறேன். அப்ப சரி, நாம காலையில பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்களா? உன் ஆண்டவரை நம்மளை காப்பாத்த சொல்லு. அவர் மறுத்துருவார்னு உனக்கு பயமா இருக்கா? இந்த இரவு வேளையில் சாத்தானால நான் சோதிக்கப்படணுமா? இல்ல, அவர் யாரையும் கொலை செய்யல. அவர் எந்த தவறையும் செய்யல. உங்களுக்கு நான் இதை கொடுக்க கூடாதா? நீங்க ஆசாரியரா இல்ல தீர்க்கதரிசியா? நான் ஒரு மீனவன்.
இயேசுவே, நீ கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக உன்னை ஸ்தோத்தரிக்கிறேன். இதனால் என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்னையே நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, என்னை சிறை பிடித்தவர்களுக்காக நன்றி. அவர்களது இருதயம் திறக்கப்பட்டு உம்மை காணட்டும். ஆமென். ஆமென். ஆக உன்னுடைய விலை என்ன? என்ன? இந்த ஆகாரத்திற்காக நீ என்னிடமிருந்து கூலியா எதை எதிர்பார்க்கிற? நேரம் போகணும்ல. நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க நினைக்கிறது சரிதான். அவ என் மனைவி. அவ பேர் நோவேலா. அவ இந்த கிறிஸ்தவர்களை பற்றியும் அவங்களோட மார்க்கத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கா. அவளுக்கு இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனியாத ஆர்வம் இருக்கு. நான் அவளை எத்தனையோ முறை எச்சரிக்கை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா பெண்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? ஒரு பிரபலமான கிறிஸ்தவர் என் கட்டுப்பாட்டுல இருக்காரு. உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். என்ன என்ன அவர் சொன்னாரு? அத உங்க தேவனாகி இயேசு. அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேனாரு. சமாதானம். உனக்கு சமாதானம் வேணுமா? என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்னுடைய தேவர்கள் எனக்கு போதும். இந்த ஜீவியத்திற்கு பிறகு என்ன செய்ய போற? அதுக்கு நீ ஆயத்தமா இருக்கியா? உங்களால என்ன மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கையில வாழ்றது. இல்ல, உன்னிடமிருந்து யாராலும் பறித்துக் கொள்ளவோ நாசமாக்கவோ இல்ல கெடுக்கவோ கூடாது. ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை அது. அப்படியே சொல்றீங்க. சரி, நாம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நீங்க மட்டும் என்ன மாத்திட்டீங்கன்னா நான் உங்களை இருந்து போக விடுறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த பந்தயம் சரியானதா இருக்காது. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். நீங்க உங்க தேவரை பற்றி சொல்லுங்க. நான் உங்களுக்கு சமமா பேசணும்னு தெரிஞ்சுப்பீங்க. சரி, நீங்க இஷ்டப்பட்ட பேசலாம். ஆனா இத பத்தி உங்க மனைவி தான் ஆவலா இருந்தாங்கன்னு நினைச்சேன். என்ன சொல்லு? அவ்வளவு சுலபமா இதுல இருந்து தப்பிக்கலாம் நினைக்காத. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு கைதியோட நட்பு பாராட்டுறது. நான் விசாரணை பண்ண, அவ்வளவுதான். யார் கட்டளை இட்டது? நானா போனேன்? நான் இதை உடனடியா சொல்லியாகணும். நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையா பேசலாமா? அதாவது யார் யார் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லலாமா? ப்ராசஸ் சீட்டாட்டத்தை பத்தி சொல்லவா? அப்புறம் பெண்கள், காணாமல் போன மனைவி, அப்புறம் பணப்பெட்டிகள், எப்போ எல்லாத்தையும் எதிர்த்து பேச போறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. அவர் ஏன் உனக்கு இவ்வளவு முக்கியமானவரா இருக்காரு? அவர் பிரபலமானவர். இதுக்கு முன்னால பிரபலமானவங்களை நான் சந்திச்சதில்ல. ஆர்வமா இருக்கேன். ரொம்ப நெருங்கி பழகாத. அவருடைய தீர்ப்பா? அவருடைய ராஜ்யத்துல உனக்காக எந்த கைமாறும் காத்துக்கிட்டு இருக்காது. என்னோட ஆண்டவரால உன்னை இந்த பாடுகள்ல இருந்து விடுவிக்க முடியும். நீ ஏற்கனவே செஞ்சது போலவே அவரை மறுதலித்தாலே போதும். அது நான் அறியாம செய்தது.
அதுக்காக அவர் என்ன மன்னிச்சிட்டாரு. உன்னுடைய இந்த தற்காலிக உலகப்படியான செல்வங்களை பத்தி என்னிடம் பேசாதே. என்னிடம் இப்போ நித்தியங்கிற செல்வம் இருக்கு. நீ கொடுப்பதா சொல்லும் எல்லாவற்றுக்கும் மேலானது. அப்படியா? உன்னுடைய பிதாவானவர் இதை உன்கிட்ட சொன்னாரா? என்னுடைய எஜமா என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அதே வேளை நீ அவரை சந்திக்கும் போது உன்கிட்டயும் அதை சொல்லலாம். நான் இன்னும் 3 நாட்களில் மரித்து போவேன்னு சொன்னாரா? அப்பால போ சாத்தானே. இன்னும் 3 நாட்கள். இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு நீ என்னுடையவனாக போகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே அப்பால போ சாத்தானே. உனக்கு கேட்டுச்சா? அறைகள்ல இருந்து வந்த சத்தமா? அதுக்கு என்ன? என்னன்னு போய் பார்க்கலாமா? வா, வந்து அமைதியா உட்காரு. இது நல்லாவே இல்ல. இந்த சத்தம் போக போக பழகிடும். தேவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஓ, நீ நேரத்தை வீணடிக்கிற. கல்யாணம் பண்றவங்க நிலைமை இப்படிதான் இருக்குமா? அவங்க சொல்றது உண்மையா இருந்தா, அவங்களுடைய ஒரே தேவன் வல்லமையானவரா இருந்தா, போய் அவர் கூட சேர்ந்துக்க. உனக்கேத்த மாதிரி ஒரு ஆயத்தமா இருக்க. இல்ல, நான் என் மனைவிக்கு இந்த மாதிரியான கஷ்டங்களை தரவே மாட்டேன். நாம செய்யறத நினைச்சா கஷ்டமா இருக்க. கிறிஸ்துவர்கள் அமைதியான முறையில மரணத்தை எதிர்கொள்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட வேலை சுலபமாயிடும். இவங்களை நம்பி எத்தனை பேர் மாறுறாங்கன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்க. இந்த மாதிரியான சமய சடங்குல என்ன கிடைச்சிடும்? அதுவும் தன்னுடைய சுதந்திரம் உயிரையும் இழக்க வேண்டிய சூழல். எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு சம்பளம் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்தை போலவே உன்னுடைய இதயமும் கருப்பு. ரொம்ப நன்றி. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிற? எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு அவர் தெரியுமா? யூதர்களின் ராஜான்னு சொல்லுவாங்களே அவரை. என்னுடைய கதையை தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. உண்மையிலேயே அவர் உயிர் தெழுந்தாரா? இவற்றுக்கு முன்னாடியே என் கதை ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு நேரம் இருக்கு, அதனால எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கு, ஆனாலும் நான் இன்னும் 3 நாட்களுக்கு தான் வாழ போறேன். உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சுற்றி இருக்கும் வல்லமைகள் உங்களை அச்சுறுத்தி இருந்தா நான் சொல்வது ஏதோ வெறும் கதையாயிருக்காது. எனக்கு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க ஒரு தேவன் மற்ற தேவர்களை விட பெரியவரா? ஒரே மெய் தேவன் தான் இருக்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். அவர் புயலையும் மதற்றினார், முடவர்களை நடக்க வச்சார், குருடர்களை பார்க்க செய்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அப்ப இந்த இயேசுவானவர் உங்க நண்பரா? ஒரு தீர்க்கதரிசியா? உயிருள்ள தேவனா? நாங்க உங்களுக்கு மரணத்தை கொடுத்தா எங்களுக்கு என்ன ஆகும்? சமாதானம். எங்கள் தேவனாகிய இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அவர் ஒரு சக மனிதராத்தான் எனக்கு தெரியும். சகோதரரே, சீக்கிரம் சீமோன், அவர் நம்மளை கூப்பிட்டாரு. அதோ அங்க பார்க்க முடியுது. என்னால அவரை பார்க்க முடியுது. சீக்கிரம் வா.
இதோ இந்த வழியா போகலாம். நாம வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு உதவியா இருக்கணும். அதோ சீமோன் அங்க இருக்காரு, சீக்கிரமா வா. அந்திரேயா, அந்திரேயா. அந்திரேயா, அப்படியே அவரை பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு பயமா இருந்துச்சு. அவரை பார்த்ததில்ல. அவரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த மகிமை உலகத்தில் உள்ள எல்லா அன்பு, ஒளி மற்றும் நன்மையை போல் இருந்தது. எனக்கு என்ன பத்தின ஒருவித பயம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த நிமிடத்திலிருந்து என் வாழ்க்கை அவரை சுற்றியே நகருங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஒரு சாதாரண மீனவனான நான் இவ்வளவு மகிமையான வாழ்வை எதிர்கொள்ளும் அளவுக்கு தயாரா இருந்தேனா? நீ யோவானின் மகன் சீமோன். இனிமே நீ பேதுரு எனப்படுவாய். சொல்லுங்க சகோதரர்களே, மக்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க? சிலர் உங்களை யோவான் ஸ்நானகனும் வேறு சிலர் எலியான்னு சொல்றாங்களே, ஏன்? ஆனா பெரும்பாலும் மக்கள் உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எதுவும் நிச்சயமா தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீர் கிறிஸ்து, உயிருள்ள தேவனுடைய குமாரன். அதுக்கப்புறம் இயேசுவானவர் எங்களோடு கூட நடந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. அங்க என்னுடைய மனைவி, என் தாய் மரண படுக்கையில் இருந்தாங்க. அவர்கள் மிகவும் வியாதிப்பட்டு இருந்தார்கள். எந்த மருந்தாலும் குணப்படுத்த இயலாத நிலையில் இருந்தாங்க. ஆனா இயேசு அவருடைய கையை நீட்டி தொட்டாரு. என்னுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுடைய வியாதி காணாமல் போனது. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அவர் செய்த பல அற்புதங்கள்ல இதுவும் ஒன்று. உங்க கதை நல்லா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் உண்மையா? நான் ஏன் பொய் சொல்லணும்? இதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு தேவையான எதுவும் உன்னிடம் இல்ல. விடுதலை வேண்டாமா? நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு தேவையான எதுவும் உன்னிடம் இல்ல. நான் உங்களை நம்பினா கூடவா? எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க. எதை வச்சு சொல்றீங்க? தன்னுடைய மாமியாரின் சுகத்தை விரும்பும் எந்த ஒரு மனிதனும் பைத்தியக்காரன் தான். பரவாயில்ல, ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்க பேர் என்ன? மார்டினியன். இயேசுவை பத்தி இன்னும் சில காரியங்களை கேட்டு நான் சொல்றது உண்மைன்னு ஏத்துக்குவீங்களா? நான் கேட்பேன். சேவலுக்கு ஒரு சத்தம், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கு ஞாபகப்படுத்துது. எதை ஞாபகப்படுத்துத? நான் என் தேவனை மறுதளித்தேன். நான் அவரை மறுதளித்தேன். ஒரு முறை அல்ல, மூன்று முறை. உங்கள் தேவனுக்கு எதிராக பாவம் பண்ணீங்களா? நான் அவரை மறுதளித்தேன். அவருடைய ஐக்கியத்திலிருந்து உங்களை வெளியேற்றலையா? மனிதர்கள் இருதயத்தாலும் மனதாலும் பலவீனமானவர்களாக இருக்கலாம்.
எங்கள் தேவன் இதை அறிந்திருந்தார். நான் சொல்கிறேன், பாவம் செய்கின்ற எவனும் அப்பாவத்திற்கு அடிமையாகிறான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஒரு ராஜா மன்னிக்கலாம், நீதிபதி மன்னிக்கலாம், அவங்க உங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சிங்க. நான் ஏற்கனவே விடுதலை ஆயிட்டேன். இந்த சூழ்நிலையிலும் கூடவா? நீ தான் அடிமையா இருக்க மாற்றினியன், நான் இல்ல. நீ இதுல இருந்து வெளியே வா. அப்ப நீங்க எதுவும் செய்ய போறதில்ல, இப்படியே உட்கார்ந்துகிட்டு மரணத்தை எதிர்நோக்க போறீங்களா? கிறிஸ்துவோடு இருக்கும்போது மரணம் ஒரு ஆரம்பம், அவ்வளவுதான். அப்போ ஏன் நம்ம என்ன சீமோன் பேதுரு? நான் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா? நீங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம். ஒரு ஜெயிலருங்கிற முறையில நான் செஞ்ச பாவங்களை நீங்க மன்னிப்பீங்களா? மன்னிப்பு எங்கள் தேவனாகிய இயேசுவிடம் மட்டுமே கிடைக்கும். நான் வந்து அங்க சரி சரி, நீ கிளம்பு. முதல்ல வீட்டுக்கு போ. ஒரு உண்மையான சேவகனை தான் வேலையை செய்ய விடு. மன்னிக்கப்பட்டுட்டியா? நீயா? நீ மரணத்தை எதிர்பார்க்கிற? ஏய் முட்டாளே, கிறிஸ்து உன்னை கைவிட்டுட்டாரு, பிதா உன்னை கைவிட்டுட்டாரு. நீ இப்ப தனி ஆளு. நான் தனியா இல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என இயேசு சொல்லி இருக்காரு. ஒரு கூட்டத்தினர் தேவர்களை பத்தி தப்பா பேசுறது தவிர உங்களுக்கு வேற வழி இல்லையா? இந்த மாதிரியான ஒரு தலைவனை எப்படி பின்பற்றீங்க? அவர் யூதர்களின் ராஜா இல்லையா? நாங்க எல்லாரும் எங்க தளபதியை பின்பற்றி செல்லும் வீரர்களை போல் இருந்தோம். ஒரு கடைநிலை வீரர் கூட இவருக்கு மிக உயர்ந்த தளபதியை போலவே முக்கியமான ஒருவர் தான். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தலைவரை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதாவது நானும் கூட ஒரு அதிகாரியை போல நடத்தப்படுவேன்னு சொல்றீங்களா? எந்த அதிகாரி இதுக்கு சம்மதிப்பாங்க? தன்னுடைய ஜனங்களை அன்பால வழி நடத்துவதற்கும் அதிகாரத்தினால வழி நடத்துவதற்கும் அநேக வித்தியாசம் உண்டு. சிலர் பதவி மோகம் கொண்டவங்க. எல்லாத்தையும் ஆள்ற ஆசையோட தான் மனிதன் பிறக்கிறான். ஆனா உன்னுடைய தலைவன் உன் மேல அன்பு செலுத்தி எல்லாரும் சமமாக படைக்கப்பட்டவங்க நினைத்தால் எப்படி இருக்கும்? இயேசு அப்படிப்பட்ட தலைவராக இருந்தார். என் சகோதரர் அந்திரேயாவும் நானும் முதல் சீஷர்களாக இருந்தோம். அதாவது கேப்டன்ஸ் கூட சொல்லலாம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சகோதரரே. ஆண்டவர் என்னத்த முதல்ல கூப்பிட்டாரு. நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் மேசியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன். என்னை பின்பற்றி வான்னு இயேசு சொன்னப்ப நான் படகுல இருந்தேன். நம்ம இருவரும் ஒன்னாதான் இருந்தோம். இருந்தாலும் ஒரே சமயத்துல தான் கூப்பிட்டாரு. ஆமா ஆமா, ஆனா நான் தான் கரைக்கு அருகில் இருந்தேன். செபதேயுவின் குமாரர்கள் யாக்கோபுவும் யோவானும் இருந்தாங்க. இவர்கள் மீது இயேசு மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். நான் தான் இயேசுவோட வலது பக்கத்துல உட்காரணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. நான் ஏன் இடது பக்கம் உட்காரணும்? இதுல அம்மா எந்த முடிவும் எடுக்க முடியாது. வேணும்னா நீ இடது பக்கம் இரு. யோவான், இயேசு உன்னை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறார். சரி, அது என்னதான் பாத்துருவோம். பிலிப், பர்த்தலமேயு, தோமாவும் இருந்தாங்க. அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு,
கானானியனாகிய சீமோன், ஆயக்காரனாகிய மத்தேயு, கூடவே யூதாஸ் காரியோத்தும் இருந்தா. ஆனாலும் கூட இயேசுவுக்கு எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் தெரிந்திருந்தது. எங்கள் புத்திக்கு எட்டாத வகையில் வல்லமையை கொடுப்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், அசுத்த ஆவிகளை விரட்டுங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், எனவே இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் பிசாசை துரத்தி அது போக முடியாமல் போனால் நாங்கள் என்ன செய்வது? சில சமயங்களில் நாம் அதிகமாக வேலை செய்ய வேண்டி இருக்கும். சில பிசாசுகளை ஜெபம் மற்றும் உபவாசத்தினால் மட்டுமே விரட்ட முடியும். இது மந்திரமா இல்ல பில்லி சூன்யமா? நான் அதை பத்தி எல்லாம் பேசல. தேவனிடமிருந்து வரக்கூடிய உண்மையான வல்லமைய பற்றி பேசுற. இது உங்களுக்கு நல்லதல்ல. உங்க தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுத்து நீங்க அவரை 3 முறை மறுதளித்தீர்களா? நீ ரொம்ப கோபப்படுற. உன் வாழ்க்கையில உண்மையான அன்பு, சமாதானம், சந்தோஷத்திற்காக நீ ஏங்கி நிக்கிற. உங்க வல்லமையை எனக்கு காட்டுங்க, நிரூபிங்க. நீ நல்லா தான் இருக்க. பிசாசின் பிடியிலோ இல்ல நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற? நல்ல கற்பனை. ஒரு எதிரியை கொல்ற மாதிரி உங்களை நான் சிலுவையில் அறைவேன். யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? நான் அதுல இருக்கிற சுவாரஸ்யத்தை கெடுத்துட்டேன். அப்படி இருக்கவே முடியாது. இது எவ்வளவு சீக்கிரத்தில் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பரிசுத்த இயேசுவை போல அதே மாதிரியான மரணத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு நான் தகுதியானவை இல்லை. என்ன அது என்ன ரொம்ப பெரிய கௌரவம் நான் நினைக்கிறீங்க? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. Lone Ranger at TamilRockers.net. Martinian, you will come with me. You got me. You will come with me now. எதுக்காக கூப்பிடுற? ராஜாவோட முத்திரையோட வந்திருக்கிற ஒருத்தர் நீ அந்த கிறிஸ்துவ எதிரியோட என்ன பேசுறன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்காரு. மார்டினியன், மார்டினியன் என்னாச்சு? நீங்க என்ன பண்ற? நீங்களா வரக்கூடாதா? நிஜமாவே அவர் இங்கதான் இருக்காரா? யாரா? சீமோன் பேதுரு. அவர்தான் சேஷியர்களின் இளவரசர்னு சொல்வாங்க. இங்கதான் இருக்காரா? நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. வர எல்லா கைதியை பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா என்ன? இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத, அப்புறம் உனக்கு தான் அது கஷ்டமா இருக்கும். ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டேன். நீ அவர்கிட்ட தவறான கேள்வியை தான் கேட்டிருப்ப. நான் என்ன கேட்டேன்னு கூட உனக்கு தெரியாது. நீ கண்டிப்பா தவறான விஷயத்தை தான் கேட்டிருப்ப. அப்ப எது சரியான கேள்வியா இருக்கும்? நீ போய் அவர்கிட்ட ஆசீர்வதிக்கும்படி கேளு. அப்பதான் என்னால கர்ப்பவதியா ஆக முடியும். இந்த பேச்சு ஆபத்துல போய் முடியும். உனக்கு கிறிஸ்தவர்கள் மேல ஈடுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இது நமக்கு உதவாது. நான் சொல்றது சரியா? இல்ல,
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுக்காக நான் உன்னை இழக்கிறதுக்கு தயாரா எனக்கு இல்ல. புரியுதா? நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுதா? எனக்கு கூட இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்க. அதுக்காக நான் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்க மாட்டேன். வேணும்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது போதுமா? ஒருவேளை உனக்கு யோசிக்க நேரம் வேணுமா? அதாவது இயேசு எப்படி மரிச்சாருன்னு எனக்கு முழு விவரமும் நீ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதோட இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சாதான் உனக்கு என் மேல உண்மையான பாசம் இருக்குன்னு அர்த்தம். சரி, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு உங்க எச்சரிக்கை உணர்வு குறைஞ்சிருக்கு. என் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்க ஆண்டவருடைய மரணம் அது எப்படி நிகழ்ந்தது? அது மிகுந்த வருத்தத்தையும் அதே சமயம் மேன்மையான ஒரு கதை. பதில் உங்களுக்கு தெரியலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சில வதந்திகளை பற்றி தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கூட இருந்த ஒருவர்கிட்ட இருந்து அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவர் காட்டி கொடுக்கப்பட்டாரா? ஆமா, நிஜம்தான். யார் அது? ஏன் அப்படி செஞ்சாங்க? தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். உங்க ஆண்டவர் தான் தேவனுடைய குமாரன்னா, நீங்க தான் அவருடைய வலது கைனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்க. ஒருவேளை நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னா நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இயேசுவை உங்களோட ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்க சொன்னதை மட்டும் கேட்பேன், ஆனா ஏத்துக்க மாட்டேன். எங்கிருந்து ஆரம்பிக்கட்டும்? இயேசு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு எங்க எல்லாரையும் அவரோட கூட உணவருந்தும்படி கூப்பிட்டாரு. யார் கண்களுக்கும் படாத ஒரு வீட்டின் மேல் அறையில 13 பேருக்காக எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருந்தது. நான் இயேசுவோட கூடவே இருந்து அநேக அற்புதங்களையும் பயங்கரங்களையும் பார்த்திருக்க எனக்கு அதிக ஞானம் இருப்பதாகவும் பெரிய நீதிமான் ஆயிட்டேன்னு நினைக்க ஆரம்பிச்சேன். அதனால அந்த மேல் வீட்டின் அறை வெளிப்படுத்த போற பல ரகசியங்களை புரிந்து கொள்ள நான் தயாரா இல்ல. சகோதரரே, இங்க வா. கலீலியாவுல 2 மீனவர்கள் இந்த ரூம்ல இருந்திருப்பாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? அதுவும் இந்த ரூம்ல. என்னுடைய கைகள் அதனோட முரட்டுத்தன்மையை இழந்துடுச்சு. என் கை மாதிரியா? நீ இழந்துட்டியா? இப்பவும் நாம மீனவர்கள் தான் சகோதரரே. இப்போ தேவனுக்காக வலைகளை விரிக்கிறோம். நம்முடைய பாதங்கள் யார் கழுவுவாங்க? பிலிப்பு, நம்முடைய பாதங்களை கழுவ வேலையாட்கள் ஆயத்தம் செய்யலையா? வேலையாட்களை ஆயத்தம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சொன்னாதான் செய்வியா? நான் செய்ய மாட்டேன். சரி, நம்ம எங்க உட்காரணும்? ஆண்டவர் வந்து எங்க உட்கார சொல்றாரோ அங்க உட்காரலாம். அப்படின்னா ஏன் காத்துட்டு இருக்கணும்? எப்பவும் போல செய்யலாமே. யூதாஸ், வந்துட்டியா? மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா? வருவாங்க. நம்முடைய ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறமா உட்காரலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். நீயும் காத்திருக்கலாம். நீங்க காத்திருக்கலாம். நான் முழுவதும் நடந்திருக்கேன். நானும் தான். ஆக நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு ஏன், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி கிண்டல் செஞ்சோம். இயேசு எங்களோடு இருந்ததுனால சிரித்துக் கொண்டிருந்தோம். அப்பதான் இயேசு வந்தாரு. அதுக்கப்புறம் எங்களுடைய சிரிப்பு அடங்கி போய் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன்.
தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் எனவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கள் தேவனாகிய பரமபிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உம்முடைய கட்டளைகளின்படி நீரே எங்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தியுள்ளீர். நாங்கள் சந்தோஷமாயிருக்கவும் பண்டிகைகளை ஆசரிக்கவும் ஏற்ற வேலைகளை கொடுத்தவர் நீரே. நாங்கள் களிகூறத்தக்க வேளைகளையும் பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய இந்த நாளையும் கொடுத்தவர் நீரே. அவர் நாங்கள் பெற்ற சந்தோஷத்திற்காக ஜெபிக்கவும் நன்றி செலுத்தவும் செஞ்சாரு. ஆனா அந்த அறையில சந்தோஷம் இருக்கல. அவர் அன்பும் வெளிச்சமும் கொண்டிருக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாகவே தான் இருந்தாரு. ஆனால் மற்றவர்கள் மேல ஒருவித கலக்கம் ஏற்பட்டது. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகமாக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாகிறது. இதை நீங்கள் என்னுடைய நினைவாக செய்யுங்கள். அப்பத்தை சாப்பிடுறதும் பழரசத்தை பருகிறதும் எதையோ உணர்த்துற மாதிரி இருக்கா? இது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கு. அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதாக இருக்கிறது. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னுடனே கூட நிலைத்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறது போல நானும் உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கின்றது. அதுபோல சாத்தான் உன்னை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த. ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய். இதனாலதான் உங்களுக்கு சேவல் கூறுறது சுத்தமா பிடிக்கலையா? நான் முட்டாளா இருந்தேன். ஆனா அவர் உங்களை மன்னிச்சிட்டாரு. ஆமா, ஆனா நான் அதுக்கு தகுதியானவங்கிறதுக்காக இல்ல. அப்போ இயேசு பலியானார்னு சொல்லுங்க. ஆமா, அந்த புதிய உடன்படிக்கையின் வழியாக அவருடைய மரணம் எதை அடையாளப்படுத்துங்கிறத சொன்னார். உங்களுக்கு புரியுதா?
சரியா புரியல. சீக்கிரமா புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்ப அவர் என்ன பண்றாரு? அது எனக்கு தெரியல. ஒரு வேலைக்கார மாதிரி கலசத்தை தயார் செஞ்சாரா? ஆனா ஏன்? அவர் நமக்கு கற்பித்த பாடங்கள்ல நான் கடைசி பாடமாய் இருந்த எனக்கு மட்டும் அது தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா யோசிச்சிருக்கவே மாட்டேன். தேவனே, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இல்ல, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது. நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. உங்க பாதத்தை கழுவுனாரா? அவர் என்ன பைத்தியக்காரரா? உங்க ஆண்டவர் உயிரோடு இருப்பவர்னு சொல்றீங்க, அவர் எதுக்காக அடிமை மாதிரி தன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்காரு? இல்ல, எந்த தலைவனும் மக்களுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்திக்க மாட்டான். ஆனால் இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினார். எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இயேசுவானவர் ஆவிக்குரிய தூய்மையை பற்றி பேசினார். அப்ப நாங்க எல்லாரும் யார் பெரியவங்கிற வாக்குவாதத்துல ஈடுபட்டோம். ஆனால் இயேசுவோ தன்னை தாழ்த்தி அன்போடு கூட நடந்து கொள்வது எப்படின்னு செய்து காட்டினார். ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்துறதை பத்தி பேசும்போது உங்கள ஒருத்தன் எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தான்? நீ பேசிட்டு இருப்பது சாத்தானை பற்றியது. சாத்தானா? அப்படின்னா என்ன? சாத்தான் இருளின் ராஜா. அவன் தேவனுடைய மகிமைக்கு எதிராக செயல்படுகிறவன், உலகை வன்முறைக்குள்ளாக நடத்துகிறவன், வெறுப்பையும் நம்பிக்கையின்மையையும் கொண்டு மனிதர்களை எதிரியாக செயல்பட செய்கிறவன். அப்ப நான் வீரனா சபிக்கப்பட்டவனா? உனக்கு தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அது சுலபம் இல்ல. உங்களுக்கு மத்தியில சாத்தான் இருந்தானா இல்லையா? எப்படி நடந்தது? பாதங்களை கழுவி முடித்த பிறகு அந்த இருளின் ரகசியம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவானாயிருப்பீர்கள். முழுகினவன் அவனுடைய சரீரம் தூய்மையாயிருக்கும். நீங்கள் தூய்மையானவர்கள்,
ஆனாலும் உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசித்தவன் என் நெருங்கிய நண்பனானாலும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே? உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? அது முடியாது. இருக்கவே முடியாது. யாரா இருக்கும் அந்த துரோகி? யாரு அது? யாருன்னு சொல்லுங்க ஆண்டவரே. பன்னிரண்டில் ஒருவர், அவரும் நம்மோடே கூட இங்கே ஒரு நண்பனைப் போல் பந்தி இருக்கிறார். நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான். நான் அந்த மேஜையை சுற்றி பார்த்தப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற பயத்தை தெளிவா பார்க்க முடிஞ்சது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுக்குள்ளும் அதை தெளிவா பார்க்க முடிஞ்சது. பயத்தை விடவும் எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. அது ஒருவித பயங்கரமான பயமாயிருந்தது. எதுவும் இல்லைங்கிற பயம் இல்ல, உள்ளிருந்து என்ன வருமோங்கிற பயம். ஒவ்வொருத்தரையும் பார்த்தப்போ அவங்களுக்குள்ள இருந்த பயத்தையும் பார்த்தேன். நான் யோவான பார்த்தேன். யாரும் இயேசுவிடம் அவ்வளவு நெருக்கமா இருந்ததில்லை. அவனை மாதிரி வேற யாரும் அவ்வளவு தூய்மையா இருந்ததில்லை. ஆனா அவனும் கூட எங்களை போலவே தாங்க முடியாத அளவுக்கு பாவங்கிற பயத்துல மாட்டிக்கொண்டிருந்தான். ஒரு துரோகியா? இப்படி சாத்தியமே இல்லை. எனக்கு அந்த எண்ணமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உங்க ராஜ்யத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்களே. தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அன்பிற்காகவும் பொறாமையற்றவரா இருப்பதற்காகவும் அர்ப்பணிச்சீங்களே. அப்படிப்பட்ட என்னோட எஜமான நான் எப்படி காட்டி கொடுக்க முடியும்? சில சமயங்களில் என்னோட கோபம் என்னையும் மேற்கொண்டிருக்கு. நானும் யோவானும் சாமானியர்களை தாக்க சொல்லி வானத்திலிருந்து நெருப்பு வரும்படி கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அவங்களோட கீழ்ப்படியாம எங்களை கோபம் ஊட்டியிருக்கு. என்னோட பெருமை என்ன தடுமாற வைக்குமா? என்னுடைய பொறுமையின்மையா? செபதேயுவின் மற்றொரு குமாரன் யோவான் இருந்தான். எப்பவோ இயேசுவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன்ற நிச்சயத்தோட இருந்தவன் இப்போ ஏதாவது செய்து விடுவோமோங்கிற பயத்துல இருந்தான். அந்த துரோகி யாருன்னு சொல்லுங்க. அவனை முதல்ல என்கிட்ட கொண்டு வாங்க. அவன் தலையில மிகப்பெரிய தண்டனையை நான் இறக்குவேன். பல சமயங்கள்ல நீங்க ரொம்ப அன்பானவரா இருக்கீங்க, மன்னிக்கிறவரா இருக்கீங்க. ஆனா என்கிட்ட இந்த குணங்கள்லாம் இல்ல. உங்க இறக்கத்தை சில பேர் ஒரு பலவீனமா தான் பாக்குறாங்க. நீங்க சொல்றவரா நான் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நான் ஈடி முழக்கத்தோட மகன்களில் ஒருவன் அல்லவா? என்னுடைய பிதா வல்லமை மிக்கவர் இல்லையா? நானும் என்னுடைய சகோதரனும் உங்களோட கூட பந்தி இருப்போம்னு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன். அப்போ நாங்க எப்படி உங்களை காட்டி கொடுப்போம்? நான் உங்களோட சேர்ந்து மலை மேல இருந்தேன். உங்க தோற்றத்துல மாற்றம் உண்டாகிறத பார்த்தேன். யோவானும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்டோம். நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் இது தெரியும். ஓ ஆண்டவரே, என்னோட இந்த நியாயமான கோபம் எனக்கு எதிராக இருக்குமா? ஒருத்தரை குணப்படுத்துறதுக்கு பதிலா காயப்படுத்த என் கைகளை நீட்டுவனா? ஆண்டவரே, அது நானா? என் நண்பனான தோமாவே,
நீ உன்னை மீண்டும் ஒரு முறை அவர் நிமித்தம் யோசித்து பார்க்கலாமே. இது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆதியிலிருந்து இதை நான் உணர்ந்தேன். இதோட முடிவு சரியா இருக்காதுன்னு சொல்லணும்னு நான் முயற்சி பண்ணேன். இப்ப இந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிக்க அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் நடக்குது. இப்ப என்ன ஆகும்னா, நாங்க முதல்ல சுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காரியங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. எங்க கனவுகளும் முயற்சிகளும் வீணாயிடுச்சு. இத நிமித்தமா எங்க நிக்கிறோம்? அழிவின் வாசல தான் நினைக்கிறோம். அவருடைய முடிவு ஏதோ ஒரு வகையில ஒரு புதிய ஆரம்பம்னு சொன்னா என்னுடைய சந்தேகங்களும் யோசனைகளும் அந்த புது உலகத்துல தோற்றத்துக்கு தடையா இருக்குமோங்கிறத பத்தி மட்டும்தான். என்னுடைய இந்த சிந்தனை அவரோட முடிவுக்கு காரணமாக இருக்கும்னா இருக்கவே முடியாது. இயேசுப்பா, அது நானா ஜீசஸ்? பிலிப்பு ரொம்ப அப்பாவி. இந்த ஒரு சமயத்துல தான் அவனுடைய எண்ணங்களை என்னால புரிஞ்சிக்க முடியாம போச்சு. பயத்தை அவன் நேரடியா சந்திக்க வேண்டி இருந்தது. ஒருவேளை நானா இருக்குமோ? நிச்சயமா இனிமேல் இந்த மாதிரியான ஒரு தவறை செய்யவே மாட்டேன். முட்டாள்தனமான கேள்விகளையும் கேட்க மாட்டேன். இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கவும் மாட்டேன். Lone Ranger at TamilRockers.net. இயேசுவானவர் ஏன் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? என்னோட நடத்த அவருடைய முடிவுக்கு வழிவகுக்கும்னு தெரிஞ்சு இந்த தகுதி இல்லாதவனை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு? இயேசு என்ன அவரோட ராஜ்யத்திற்கு அழைக்க வேற எந்த காரணத்தையும் என்னால யோசிக்க கூட முடியாது. எனக்கு அந்த தகுதியே இல்லை. ஆண்டவரே, எத்தனை பேருடைய இதயங்களும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்திருக்கேன். இயேசுவுக்குள் நாங்கள் கொண்டிருந்த அன்பினாலே நாங்கள் சகோதரர்களாக இருந்தோம். நாங்க ஒன்னா இருந்து எத்தனையோ பாடுகள் பட்டோம். உங்க கூட பிறந்தவரா அந்திரேயா? எல்லாரை விடவும் அவனுடைய இருதயத்தை நன்கு அறிந்திருந்தேன். அவன் இயேசுவை அதிகமா நேசிச்சா, எப்படியாவது அவரை சந்தோஷப்படுத்தணும்னு துடிச்சா. ஆண்டவரே, அந்த துரோகி நானா இருக்க முடியாது. நான் தான் முதல்ல வந்தேன். நீங்க என்ன பார்த்து அழைச்சிங்க, அப்படித்தானே? நான் உங்களை பார்த்த உடனே நீங்க தான் மேசியான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் சகோதரன் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, மனிதர்களோட இதயத்தை கவரதுல அவன் சிறந்தவன் தான். ஆனா நான் தான் மூத்தவன். முதலாவதா நீங்க என்னதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு தகுதியானதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னோட உரிமை. இல்லையா? இல்ல நான் மட்டும்தானா? பேதருவோட மூத்த சகோதரன்ற பேர் மட்டுமே எனக்கு கிடைக்குமா? அதாவது என்னை விட பெரியவனோட நிலையில மட்டும்தான் நான் இருக்கணுமா? நான் பேதரோட சகோதரன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் எனக்கு பாதத்தில் இடம் கிடைக்குமா? இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி கோபப்படுறதுனால நான் பாதையோரத்திலே இருக்க வேண்டியிருக்குமா? இது உங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்குமா? இது என்னுடைய அப்புறம் உங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்குமா? உங்க நிலைமை என்ன செய்யுமா? உங்க மனசுலயும் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருந்ததா? கற்பனை செய்வதற்கும் மேலான பயத்தில் இருந்தே முதல்ல அவனை பார்க்க அந்த மலை மேல ஏறினப்போ உணர்ந்த அதே பயத்தை இப்பவும் உணர்ந்து, நிச்சயமா துரோகிங்கிற ஒருத்தன் இருக்க முடியாது. இருக்கவே முடியாது. இதை நான் நம்ப மாட்டேன். ஆனா
நீங்க சொல்றதுனால நிச்சயமா உண்மையா தான் இருக்கும். ஒருவேளை மத்தேயுவா இல்ல சிமோனா? நான் பேசியே ஆகணும். ஆமா, நான் அவங்களை கடிந்து கொள்ளத்தான் வேணும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? அவங்க இருவரும் தங்கள் முழு இருதயத்தோடும் உங்க மேல அன்பு கூர்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை நத்தானியேல் இல்ல பிலிப்பா இருக்குமோ? நிச்சயமா பிலிப்பா தான் இருக்கணும். ஏன் எனக்கு தெரியாம போச்சு? இல்ல, பாவம் பிலிப். ஒரு குழந்தையின் விசுவாசம் அவனிடம் பார்க்க முடியும். துரோகம் செய்பவர்கள் அவன் கடைசியா தான் இருப்பான். அப்படின்னா வேற யாரு? நிச்சயமா நான் இல்ல. நான் கற்பாறை இல்லையா? நான் தண்ணீர்களின் மேல் நடக்கவில்லையா? என்னோட விசுவாசத்தை இழந்து பயத்தினால கற்பாறையா போய் கடலுக்குள்ள மூழ்கவில்லையா? ஒருவேளை அது நானா இருந்தா? அது நான் ஆண்டவரே. வெள்ளி காசுகள். உங்களுக்கு தெரியுமா போதகரே, அது ஒரு அடிமை விலை. உங்களுடைய மதிப்பு அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? எனக்கு பயமா இருக்கு. நான் உங்க கூட இருக்கிறதுக்காக மட்டும்தான் வில்லனா இருக்கணுமா? உங்களுடைய போதனைகளை நம்பாத 12 பேர்ல ஒருத்தனா இருக்கிறதுக்காக தண்டிக்கப்படணுமா? உங்களை ரட்சகர்னு சொல்லிக்கிறீங்களே. அப்படின்னா உங்களை நீங்களே காப்பாத்திக்கங்க. நீங்க மட்டும் இதுக்காக மாறலன்னா இங்க இருக்கிற எதுவுமே மாறாது. உங்களோட வாழ்க்கை அர்த்தமற்றதா இருக்கும். உங்களோட மரணமும் வீணா போயிடும். மேசியாவுக்கு வேற ஒரு மேசியா தேவைப்படுற. உங்களை யார் காப்பாத்துவாங்க? உங்களை யாரால காப்பாற்ற முடியும்? நான் இங்க இருக்க மாட்டேன். எஜமா முதல்ல பழிய போட்டு அப்புறம் பேசாம இருக்காரு. நான் உட்கார மாட்டேன். ஆண்டவரே, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். போதகரே, இங்க என்ன நடக்குது? யூதாஸ் தான் அந்த துரோகியா? ஆண்டவரே, அது உண்மையா? இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். அவர் எதுக்காக அப்படி பண்ணாரு? அதுல என்ன லாபம்? வஞ்சனைக்காரன் ஆகிய சாத்தான் அவனுக்குள்ளே வந்திருந்தான். அவனுக்கு மிகப்பெரிய கைமாறு கொடுக்கப்பட்டது. இயேசு உங்களை பின்தொடர கட்டளையிட்டாரா? யூதாசையும்
அவனுடைய செய்கைகளையும் இயேசு மன்னித்தார். இந்த மன்னிப்பை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு எதிராக திட்டம் போட்டாலோ, உங்களை திட்டினாலோ, இல்ல அடிச்சாலோ அந்த மனிதனை எப்படி மன்னிக்க முடியும்? தேவகுமாரனால் மட்டுமே முடியும். இயேசு அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. மறுபடியும் அவரோட ஞானத்தை பார்க்கிற. உன்னுடைய கண்கள் திறக்கப்படுகின்றதா? யூதாசுக்கு என்னாச்சா? யூதாஸ் ஓடி போனா. இயேசு யூதாசை மன்னித்தார். ஆனா அந்த துரோகியால தன்னை மன்னிக்க முடியவில்லை. இயேசுவோட மன்னிப்புங்கிற பரிசை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான். ஒரு துரோகிக்கு சுலபமான மரணமா? சிலர் இப்படி கேட்டிருக்கலாம். அந்த பந்திக்கு பின்தான் இயேசு பிடிபட்டாரா? ஆமா, இரவு வேலையாக இருந்த போதிலும் இயேசு எங்க எல்லாரையும் கெத்சமனேங்கிற பெயர் கொண்ட ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். நண்பர்களே, என்னை பகைத்ததைப் போல் இந்த உலகம் உங்களை பகைக்குமானால் நான் கூறிய காரியங்கள் சீஷன் தன் எஜமானுக்கு மேற்பட்டவன் அல்ல. என்னை நிந்தித்தவர்கள் உங்களையும் நிந்திக்கவே செய்வார்கள். மேலும் உன்னை கொலை செய்வதினால் தேவனை பிரியப்படுத்துவதாய் நினைக்கும் நாட்கள் வரும். ஆண்டவரே, இதோ பட்டயம் இருக்கிறது, நாம கிளம்பலாம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிதாவே, வேளை வந்தது. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நீர் என்னை உலகத்தில் அனுப்பியது போல நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், என்னோடு வாருங்கள். என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள்.
இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுது? ஆண்டவர் நம் எண்ணங்களை மரணம், துரோகம், வருத்தம் மற்றும் சந்தோஷத்தினால் நிரப்புகின்றாரே. இவ்வளவு இருட்டான இந்த இரவில் நம்மை ஜெபிப்பதற்காகவா இங்கே அழைத்து வந்திருப்பார்? தன் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக போயிருக்காரு. அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அவருடைய பாரத்தை குறைக்க நாம எதுவும் செய்யலையோ. அவர் எப்படி பாடுபடுறாரு. நாம அங்க போகலாம். நாம இங்கே காவலுக்கு இருக்கலாம். ஏன் காவலுக்கு இருக்கணும்? நம்ம 12 பேருக்கு மட்டும்தான் இந்த ரகசிய இடம் தெரியும். இதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இனி நாம் 12 பேர் இல்லை. நம்மில் ஒருவர் துரோகி. நம்ம 3 பேரை மட்டும் அவரோட இருக்கும்படி ஏன் தேர்ந்தெடுத்தாரு? எனக்கு நம்ம விழித்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தான். உஷ்ணமா இருக்கிறதால எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. பேதுரு, நீ முதல்ல காவலரு. ஆண்டவரை பாத்துக்க. உனக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். சகோதரரே, நீங்களும் என்னோடு விழித்திருங்கள். இப்படித்தான் காட்டிக் கொடுக்கப்படுவார் என்றால் நாம நம்ம எஜமானனுடைய கட்டளைகளை செய்ய தவறியவர்களாக இருப்போமே. சரி, விழித்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டேன். இரவு முழுவதும் விழித்திருந்து காவல் இருப்பேன். நிச்சயமாக. என்னது? நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடனே கூட விழித்திருக்க கூடாதா? என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே, நான் தப்பு செய்து விட்டேன். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதுதான், மாமிசமோ பலவீனமானது. அந்த துரோகி வந்து விட்டார். சகோதரரே, எழுந்துங்கள். Lone Ranger at TamilRockers.net. உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கின்ற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று நான் உமக்கு போதித்தது ஞாபகம் இல்லையா? உன் பட்டயத்தை அதன் உரையிலே போடு. யாரை தேடி வந்திருக்கின்றீர்கள்? நசரேனாகிய இயேசு. அது நான் தான். ஆண்டவரே,
இதுதான் அந்த கதையா? இது எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அப்படி நடந்துச்சா? அத்தனையும் நடந்தது. ஆக அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவ உங்க ஆண்டவராகிய இயேசுவ சிலுவையில் அறைந்தார்களா? அதை பத்தி சொல்லுங்க. பலருடைய கண்களுக்கு முன்பாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது நடந்தது. அவரும் மரித்து போனார். எனக்கு புரியல. அவர் எதுக்காக மறிக்கணும்? தன்னை காப்பாத்துறதுக்கு தூதர்களை கூப்பிட்டுருக்கலாமே. தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி சிலுவையில இருந்து இறங்கி இருக்கலாமே. அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. கடைசி அவன் வாயிலிருந்து வந்துடுச்சு. நீ ரொம்ப புத்திசாலி மார்டினியன். உன்னுடைய சிந்தனைகள் இயேசுவை பத்தி நான் சொன்ன எல்லாத்தையும் நினைச்சு பாரு. ஆக தன்னுடைய மரணத்தால மகிமைப்படுவார்னு அவர் சொன்னதால காட்டி கொடுக்கிற திட்டமும் போடப்பட்டிருக்கணும். அவருடைய மரணம் ஒரு பலி. ஆனா எதுக்காக அந்த பலி? நாம பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த பலி பாவத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்க. எந்த பாவத்துக்காக? அவர் எந்த பாவமும் செய்யாதவர். அப்படின்னா அவர் தன்னுடைய பாவத்துக்காக மறிக்கல. சொல்லு. பாவங்களுக்காக, நாம செஞ்ச பாவத்துக்காக அவர் மறிச்சிருக்காரு. நாம செஞ்ச பாவத்துக்காக அவர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு. மார்டினியன், உனக்கு எல்லாம் புரியுது. இல்ல, எனக்கு இது சரியா புரியல. எனக்கு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு படி நான் நல்லா இருந்தேன். நான் தயாரானு தெரியல. நான் இயேசுவை பின்பற்றினா உங்களை மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு நான் மறிக்க வேண்டியது இருக்கும். நீங்க எப்படி மரணத்துக்கு பயப்படாம இருக்கீங்க? எனக்கு மறிக்கணுங்கிற ஆசை இல்லை. ஆனா மரணத்தை பார்த்து பயமும் இல்லை. இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. இயேசு எப்படி மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தாரோ, நானும் அவரை விசுவாசிக்கிற யாவரும் மீண்டுமாக எழுப்பப்படுவோம். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறத நாம் பார்த்திருக்கங்கிறத மறந்துடாத. அவர் மரித்து போனார் என்பது எனக்கு தெரியும். வெறுமையான கல்லறையை பார்த்தேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் பார்த்தேன். நான் அவரோடு கூட நடந்தேன். அவரோடு பேசினேன். உணவருந்தினேன். அவர் உயிரோடு இருக்கிறார். நான் கொஞ்சம் யோசிக்கணும். என் மனைவி கிட்ட இதை பத்தி பேசுறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. என்ன இதா? நீ இன்னும் இங்கிருந்து போகல? உனக்கு என்ன பைத்தியமா? நீ வீட்டுக்கு போகணும். இரவு முழுக்க இங்கே இருந்த. சீமோன் பேதுருவோட பதிலுக்காக காத்துட்டு இருக்க. அந்த கேள்வியை என்ன ஏன் கேட்க வச்ச? ஏன்னா நீ ஒரு ஆம்பளை. நீ நினைச்சபடி நடந்துக்கலாம். என்னால அமைதியா இருக்க முடியாத அளவுக்கு பேச வைக்கிறல. உன்ன மாதிரி நானும் ஆவலா இருந்த. எல்லாமே தாண்டி போயிடுச்சு. நான் நிச்சயம் இல்லாம இருக்கேன். நிச்சயம் இல்லாம இருக்கியா? இதுல எல்லாமே இந்த உலகம், தேவர்கள், மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை. நான் இந்த விசுவாசத்தை ஏத்துக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். இல்ல, நீ என் மனைவி, நான் உன்னுடைய கணவன். உன்னை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை. என்னால இது முடியாதா? எனக்கு எதுவுமே புரியல. இங்க பாரு, நான் ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவன் தான். எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரு அடிமை பெண் இயேசுவை பத்தி எனக்கு சொன்னா நான் அவளை
சந்தையில பார்த்தேன். அவதான் எனக்கு கிறிஸ்துவ பத்தி சொன்னா. நான் அவளை பலமுறை ரகசியமா பார்த்திருக்கேன். அவளுக்கு வியாதி வந்து மரண படுக்கையில் அவ இருந்தப்போ கூட மரணத்தை கண்டு அவ மரணத்தை கண்டு கொஞ்சம் கூட பயப்படல. சொல்ல முடியாத நிம்மதியும் அவகிட்ட இருந்ததை நான் பார்த்தேன். அவள் ரொம்ப மென்மையானவளா, ரொம்ப அமைதியானவளா தென்பட்டா. நிச்சயமா அவ கிறிஸ்துவுக்கு முன்னாடி முதல் ஆளா நிற்பான். மரணம் அவளை மேற்கொண்டப்போ அவ முகத்தை பார்த்தேன். அப்ப அவளோட முகம் சிரிச்சிட்டு இருந்தது. அதே சமாதானம் இப்பவும் என்கிட்ட இருக்க. ஒருவேளை நாளைக்கு நான் செத்தாலும் என் இருதயத்துல சமாதானம் இருக்கும். என் அன்பிற்குரிய மாற்றினியன் அதே சமாதானம் உங்க இதயத்திலையும் இருக்கணும். இயேசு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது மூலமா உங்க பாவங்களை மன்னிக்க சொல்லுங்க. தண்டனையில இருந்து உங்களை மீட்க சொல்லி கேளுங்க. என் காதுகளை என்னால நம்ப முடியல. சட்டத்துக்கு விரோதமா ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்க. என் மேல அன்பு வச்சிருக்கீங்களா? என் இதயத்துல இருந்த அன்பை செலுத்தி இருக்க. அப்ப நீங்க தான் தேர்வு செய்யணும். நான் இயேசுவை பின்பற்றி போறேன். நீங்க யாரை பின்பற்ற போறீங்க? எனக்கு தெரியல. நீங்க சீமோன் பேதுருவை சந்திச்சிருக்கீங்க. அவரை பார்த்து பேசி இருக்கீங்க. உண்மை அவரை சொல்ல கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் தேவையில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புறியா? இங்கே இரு. உன்னுடைய வேலை வந்துருச்சு. இது 3வது நாள் விடியுது. நீ என்னுடையவனாக போற. எனக்கு எந்த பயமும் இல்ல சாத்தானே. கிறிஸ்து உன் மேல வெற்றி சிறந்திருக்கிறார். என் விசுவாசம் கிறிஸ்துவினால் மூடப்பட்டிருக்கு. என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இப்ப இருக்கிற இந்த மனிதனா வாழக்கூடிய தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றீங்களா? எப்படி நீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்த மிகப்பெரிய சீசனா மாறினீங்க? இதெல்லாம் தேவனால் ஆனது. இயேசு என்னை தெரிந்து கொண்டார். என்னோடு கூட நடந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை வழி நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்தார். உனக்காக கூட தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த போட்டியில நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க சைமன் பீட்டர். நான் முடிவு பண்ணிட்டேன். கிறிஸ்து என் தேவனா இருக்கிறதுனால நான் எப்போ உங்க கூடவே இருப்பேன். என் பணி முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். இயேசு கிறிஸ்து உன்னை அன்போடும் மரியாதையோடும் வரவேற்கிறார் மாற்றினியர். ஆனா நான் உன்னோடு வர முடியாது. வந்தா அது உனக்கு ஆபத்தா முடியும். நான் மறிக்க தயாரா இருக்கேன். ஓ, நீங்க எதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருங்க. சீக்கிரம் உள்ளவா. நீ என்ன செய்யற? நீங்க வெளியே வர மாட்டீங்க. நான் என்ன செய்ய முடியும்? இது ஆபத்தானது. இயேசுவின் சீடரான பேதுருவே, என்னை ஆசீர்வதிக்குமாறு உங்களை மன்றாடி நான் கேட்டுக்கொள்கிறேன். நோவேலா, உன் வாழ்க்கைய நீ இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? அவரை
உன் சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ உன் விருப்பப்படியே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றருளும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தண்டனைனா அவ்வளவு பிரியமா? அதனால தான் பங்கெடுக்க தயாரா இருக்கியா? என்ன மாதிரி அவருடைய வார்த்தைகளை நீயும் கேட்டியா? அதுல இருக்கிற உண்மை உனக்கு தெரியல? அது எல்லாமே வெறும் கதைகள். இயேசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவருடைய வார்த்தைகள் அவர் பின்பற்றவங்க இந்த உலகம் முழுக்க பரவி வராங்களே. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது, அற்புதங்கள் நடக்குதே. அவர் ஒரு கலகக்காரர். அவரை பின்பற்றுபவர்கள் நமக்கு எதிரிகள். மரித்தவர் உயிர் தெழுந்தார். அதை பத்தி என்ன நினைக்கிற? நான் உன் எதிரியா? என் மனைவியுமா? நாங்க கஷ்டப்பட்டு இறக்கிறத பார்க்க போறேன். கட்டளைகளை மீற சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறியா? உன் ஆத்மாவை கேட்டு பாருன்னு சொல்றேன். அதுதான் எப்பவும் உயிரோட இருக்கும். என்ன குழப்பறத நிறுத்து. உன் கோவத்தும் நம்பிக்கையின் மீய முத கைவிட. எவ்வளவு தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவேன். நான் உன்னை கைது செய்வேன். அவருக்கும் இதயத்துல இடம் கூட. வாய மூடு. உன்னை காப்பாத்திக்கோ. வாய மூடுன்னு சொன்ன. மார்டினியன், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடி. நான் உன்னுடைய நண்பன், நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். கிறிஸ்துவ உன்னை நேசிக்கிறாரா? இயேசுவை உன் இரட்சகராய் ஏத்துக்கோ. உன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள். அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு ரட்சிப்பை தந்துள்ளீர். உம்முடைய தேவையை இன்று இவர்கள் உணர்ந்திருப்பதால் இவர்களது இருதயங்களை தொடும். இவர்கள் இயேசுவை தங்களது தேவனாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ப்ரொசஸஸ், மார்டினியன், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பிதாவே, இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதோடு நீ கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக நன்றி செலுத்துகின்றேன். பிதாவே, இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதோடு நீர் கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆமென். 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 நாவெல்லா, கிறிஸ்துவிடமிருந்து எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய்? நான் ஒண்ணு சொல்லவா? எங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்ல. நான் ஒன்று சொல்கிறேன். குழந்தைகள் அற்று இருக்கிறீர்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். சமாதானத்தோடே போ. ரொம்ப நன்றி. எத்தனை முறை இந்த காவலாளிகளுக்கு சொல்லியிருக்கேன், அரசியல் குற்றவாளி இடது பக்கம், மத குற்றவாளிகள் வலது பக்கம். எல்லாத்தையும் நான் ஒருத்தனே செஞ்சுட்டு இருக்கணும் போல இருக்கு. உங்க குற்றவாளி எங்க? Lone Ranger at TamilRockers.net. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியலையா? அவரை சிலுவையில் அறைங்க. முதல்ல போய் நான் சொன்ன அந்த வேலையை செய்யுங்க. அது யாரு? அது சவுலங்கிற பேர் கொண்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு. இந்த கிறிஸ்துவர்களா சிவத்துல இருந்து ஊர்ந்து வராங்க. நான் செய்யறதுலயே இதுதான் கடினமான வேலையா இருக்க போகுது.
நேரமாச்சா? நேரமாச்சு சீமான். இன்னொரு கிறிஸ்துவ கைதி இந்த அறையில் அடைக்க போறாங்க. அவர்தான் பட்டத்தைச் சேர்ந்த பவுல். பவுல் என்னுடைய நண்பன். போதுகிறே, என்னால் இது செய்ய முடியாத. நீங்க இயேசு கிறிஸ்துக்கு பண்ணிருக்கிற உதவிக்கு நாங்க உங்களை பாதுகாப்பா கொண்டு போய் வெளியில விடுறோம். அன்பு மார்டினியன், நான் அங்கதான் இப்ப போறேன். நான் உங்களுக்கு இருளிலே சொன்னவைகளை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். நான் உங்களுடைய காதுகளுக்குள்ளே சொன்னவற்றை வீடுகளின் மேல் நின்று பேசுங்கள். நாம கிளம்பலாம். என்னை சீக்கிரமே இயேசுவிடம் கொண்டு போங்க. இனியும் அவரை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.